மழை பெய்யறது பெய்யாததும் இயற்கை. ஆனால் வறட்சியிலும் வெள்ளத்திலும் மக்கள் தவிக்கிறது இயற்கையா? கண்டிப்பாக இல்லை. ஆளுங்கட்சியின் அலட்சியமும் அறியாமையும் தான் நம்ம விவசாயிகளும் பொதுமக்களும் கஷ்டப்படுறதுக்கு ஒரே காரணம். 34 ஆறுங்க, 89 அணைங்க, 39,000 குளங்க, 70,000 ஊரணி குட்டைங்க அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு. இதை பராமரிக்கிறது அரசின் கடமை தானே. ஆனால் நடந்தது என்ன? இன்னைக்கு இதில் பல ஏரிங்க இருக்கடம் தெரியாம காணாம போச்சே. நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டா ஏரி எங்க போகும்? அந்த ஆக்கிரமிச்ச நிலத்துல மழை பெஞ்சா வெள்ளமாத்தானே மாறும். கடந்த 6 வருஷத்துல இந்த அரசு தூர்வாரிச்சா? சரியா தூர்வாரி நீர் சேகரிப்பு நிலையங்களை பராமரிச்சிருந்தா நமக்கு இந்த பஞ்சமும் வறட்சியும் வந்திருக்குமா? நினைச்சு பாருங்க. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தானே வெள்ளத்துல தவிச்சோம். அந்த வெள்ள நீர் வீணா கடலுக்கு போகாம சேகரிச்சிருந்தோம்னா இன்னைக்கு நிலைமை வந்திருக்குமா? இதுல வேடிக்கை என்னன்னா, அதிமுக அரசு கணக்குப்படி 3,500 கோடி நீர்நிலைங்க பராமரிக்கிறதுக்கு செலவு செஞ்சதா கணக்கு காட்டியிருக்கு. எப்படின்னு புரியல இல்ல? யோசிச்சு பாருங்க. சமீபத்துல அமைச்சர் செல்லூர் ராஜு தெர்மாக்கோலை கொண்டு வைகை அணை நீர் ஆவியாகிறத தடுக்க திட்டம் தீட்டினாரு. அதை பார்த்து தமிழகம் மட்டும் இல்ல, இந்த நாடே சந்தி சிரிச்சுது. அந்த திட்டத்தோட செலவு 10 லட்சம் ரூபாய். 300 தெர்மாக்கோல் ஷீட் வாங்க 10,000 ரூபாய், அதிகபட்சம் 20,000 ரூபாய் ஆகும். இதை செயல்படுத்த அமைச்சர்களுக்கு பந்தோபஸ்து, ஆரவாரம், வீண் செலவு இதெல்லாம் சேர்த்து 1 லட்சம் போடுங்க. அதை 10 மடங்கு ஊழலோடு மக்களை முட்டாளாக்க பார்க்குது இந்த அரசு. நீதிமன்ற உத்தரவு கூட மதிக்காம ஆத்துமணல் கொள்ளை இன்னும் தமிழ்நாட்டில் இந்த அரசின் கண் முன்னாடி நடந்துகிட்டு தானே இருக்கு. இது எல்லாத்துக்கும் நடுவில் அரசாங்கத்தோட பிரச்சனை. யாருக்கு இரட்டை இலை சின்னம், யாரு ஜெயிலுக்கு போவா, இப்படி நிலையில்லாத ஒரு ஆட்சி எப்படி மக்கள் குறைகளை தீர்க்கும்? முதல்ல அவங்க கஷ்டங்களை காது கொடுத்து கேட்குமா? திமுக ஆட்சியில மாதம் மும்மாரி மழை பெஞ்சுதான்னு கேட்கலாம், இல்லை. ஆனா அடிப்படை நிர்வாகம், வளர்ச்சி, பொதுநலம் காப்பாற்றப்பட்டுச்சு. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அதன் மூலமாக ஏரி குளங்கள் தூர்வார பணி நடந்துச்சு. விவசாயிகள் நலனுக்காக பல திட்டங்களை செயல்படுத்தணும். முறையா விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது நம்ம திமுக ஆட்சியில தானே. ஒன்று புரிஞ்சிடுச்சு, இந்த அரசாங்கத்தை நம்பி மக்கள் இனி இல்லை. நமக்கு நாமே தான் ஒரே வழி. நம்ம நீர்நிலைகள் நம்ம தான் பாதுகாக்கணும். இதுக்கு முன்னோடியா இந்த மாதம் மே 7ஆம் தேதி சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள கோதண்டராம கோவில் குளம் தூர்வாரக்கூடிய பணியை நான் துவக்கி வச்சேன். இதை தொடர்ந்து கழக உடன்பிறப்புகள் அனைவரும் மக்களுக்கான நீர் ஆதாரங்களை காப்பாற்றும் இந்த ஆக்கப்பூர்வமான பணிகளில் தொடர்ந்து ஆர்வத்துடன் ஈடுபட வேண்டுமென வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இது நமது தமிழக மக்களுக்காக மேற்கொள்ளும் நமக்கு நாமே திட்டம் மட்டுமல்ல, மக்களை மறந்த அதிமுக ஆட்சியாளருக்கு விடுக்கப்படும் எச்சரிக்கையும் ஆகும்.